ஏங்க என்ன வேலைக்கு போறீங்க வேலை கொண்டு வரீங்க வேலை இல்லைங்க இன்னைக்கு வேலை இல்லைங்க பாலக்காடு ஓட்டுனாங்க அப்புறம் போய் எடுத்துட்டு வந்துடுங்க சிப்ஸ் போடுறதுன்னா போடுங்க சிப்ஸ் போடலாம் போடுங்க சூரிய எடுத்துட்டாங்க சரி காய வெட்டி போட்டதாலும் வெயில் சூடு அடிச்சா பழகாது பாலக்காட்டு வெட்டுறது அப்புறம் ஆளாத போட வேண்டியதா சரி போயிட்டு வரையா மழை இது நல்லா இருக்குது நாம் ஆவக்காயை எடுத்துக்கலாம் எங்கள் மருமகன் வேலைக்கு போயிட்டு வேலை இல்லைன்னு வாழைக்காய் கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு வந்து நம்ம சிப்ஸ் போட்டுடலாம் பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க போயிட்டு வரங்காட்டி போட்டு வச்சுக்கலாம் வந்தால் சாப்பிட்டுக்குவாங்க தூக்காய் லெவலுக்கு கொண்டு போயிடலாம் சரிங்க கொண்டாமா நான் ஓடுறேன் கொண்டாமா ஐயா சீப்பு சீப்பு அறுத்து ஐயா சரி அண்ணா வாண்ணா சிபிசி பண்ண வா ஒரு பழைய எடுத்து அப்படியே அண்ணா வேலைக்கு போன வேலை இல்லை சரி வாழைக்காடு அழிச்சாங்க எடுத்துட்டு வந்த ஒரு தாது 4 சிப்ஸ் போடலாம் வா என்ன வேலை அது நிறையா போட்டால் தான் எல்லாத்துக்கும் ஆகும் போட்ட ஆளுக்கு நடத்துங்களா வந்தா விட்டு போச்சு வா உக்கார் உக்கார் அருவமான கட்டாய் போயிட மாட்டேங்குது நேந்திரம் சிப்ஸு தேங்காய் எண்ணெயில் தான் போடணும் இன்னைக்கு வேலை காட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெயில் போட முடியாது வீட்டில் பாம்பாயில் எண்ணெயில் போகிறோம் ரேஷன் கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் அதுதான் ஊற்றுறோம் சரி சரி சதவீதம் அதை அப்படியே அப்படியா இப்படி சொல்லிக்கலாம் ரெண்டா கடையை அரிஞ்சு விட்டு ஒரே ஒரு கோடு போட்டால் போதும் அழகாக தொழிச்சிக்கலாம் தொழிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஆகாது சீக்கிரம் தொழிச்சிக்கலாம் இந்த மாதிரி தொழிச்சு எடுத்துங்க நேந்திரம் பழம் சாப்பிட்டா நம்ம நல்லது பச்சைக்காய் நேந்திரம் பழம் சாப்பிட்டா பசி கெட்டும் நேந்திரங்காயில் வந்து எத்தனையோ விதமாக பண்ணலாம் நேந்திரம் பழம் பொடி பண்ணலாம் இந்த மாதிரி சிப்ஸ் போடலாம் பொடி பண்ணி கூழ் காய்ச்சி குடிக்கலாம் பாயாசம் காய்ச்சலாம் இது நிறைய விதமாக சாப்பிட்லாம் நேந்திரங்காய் நல்லா சேர்த்துக்கிட்டு இருந்தால் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி மூளை நரம்பு எல்லாமே நல்லா வலுவாக இருக்கும் இது சேர்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் காட்டு பக்கம் போனால் உட்காந்துக்கிட்டு முக்கிட்டு கிடப்பாங்க
நேந்திரம் பழம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை வராது. இந்த மாதிரி சிப்பிச்சு போட்டு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடு, நாமளும் நல்லா சாப்பிட்லாம். நேந்திரம் பழம் பொடி நான் வீடியோவில் பண்ணியிருக்கிறேன், தெரியலனாலும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேணுங்க தக்கன குடிச்சுங்க. கொஞ்சமாக வேணுமுன்னா கொஞ்சமாக பண்ணிக்குங்க, நம்ம வேணுமுன்னா நம்ம பண்ணிக்குங்க. வண்டி வச்சாலே ஒன்றும் கெட்டு போகாது, மாத கணக்கில் வச்சுக்கலாம். பிள்ளை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் போனால் எடுத்துக்கிட்டு இருக்குங்க, நாமளும் வாய் சப்புன்னு இருந்தால் எடுத்துக்கலாம். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு டப்பாவில் போட்டு கொடுங்க, பசியாக போனால் எடுத்து சாப்பிடுவாங்க. பாப்பா அடுப்பத்தை நேராச்சு. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். சரி. இந்த காய் சொல்லி அதுதான் சொல்றேன், எந்த காய் சொல்லிட்டு சொல்றீங்க? காய் சொல்லுவாங்க. பெருமாள் அருமையை ஜீவி பழகிட்டான். என்ன பார்த்தா செய்யறதாச்சு, அது என்ன பாய் இப்படி ஜீவானு எனக்கே தெரியுற போட. கடைக்காரன் பச்சை போட செய்யறாங்கல்ல, அதை பார்த்து கற்றுக்க வேண்டியதான். பார்த்து கற்றுக்க. அதை பார்த்து கற்றுக்க வேண்டியதான். அப்படியா? சரி, நல்லா இருக்குதுப்பா செய்வதுக்கு. போதுமில்லைங்க, அப்புறம் போட்டு அப்புறம் ஜெயிக்கலாம். அப்புறம் போட்டு அப்புறம் ஜெயிக்கலாம். காரில் அடிச்சு போயிரு. ஆமாம். அண்ணே என்ன ஊற்று? தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பாம்பாயில் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை, நாங்கள் பாம்பாய் எண்ணெயில் பொரிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. என்ன காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். ஒன்று போட்டு பார்த்தா தெரியும். ஒன்று போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சி போச்சான்னு. காயில் இன்னும் என்ன காயில். இதுக்கு எந்த பொடியும் போட தேவையில்லை, அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிக்கிடுச்சு எண்ணெய். திருப்பி இந்த மாதிரி கணக்காக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். சிப்பிசி கடையில் வாங்கினா சின்னதாக ஒரு பாக்கெட்டே 50 ரூபா. காட்டுக்காரர்கிட்ட காயாக வாங்கினா 15 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது 1 கிலோ நேந்திரங்காய். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். வெந்திருக்குமாயா? ரேட் அதை எடுத்தா அது மாதிரி சேவக்கும்பாரு. ஒரு தடவை தவாயிட்டு. சரியா? எடுத்துடலாம். எடுத்துடலாம். போடாயா சுட்டுக்கற எண்ணெயில் போதும். ஐயா அந்த கடையிலே போக தெரியாது.
இந்தாங்கப்பா கொஞ்சமாக விடு தண்ணி இப்படி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவர் சாப்பிட்டு பாருங்க வெந்து போச்சானே நல்லா இருக்குதாயா? சொல்லுங்களா அருமையாக இருக்குது. பொறுக்கு நல்லா இருக்குது. எந்த போச்சுல வெந்து போச்சு நல்லாவே பொறுக்குங்குது. அதை வேக விடுங்க. நல்லா வேக இல்லைம்மா சரி நல்லா வேட்டுக்கண்ணே நல்லா நிறைய அடைஞ்சிருச்சு இன்னொரு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகிட்டி நல்லா விரும்பி சாப்பிடும். நேந்திரம் பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. மருந்து போடுங்க. நல்லா மருந்து நல்லா வேக விடுறோம். நல்லா நுரை இடங்குனா வெந்ததுன்னு அர்த்தம். நல்லா நுரை இடங்கிட்டு நீ வெளியே தான் போகுது. பழம் கசப்பாசம் அடிக்காது நம்ம கருவினா. நேந்திரம் பழம் சிபிசி ரெடி. வாங்க சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்தில் தான் சாப்பிடுங்க. சரியாயா ஐயா நேந்திரப்பழம் சிப்ஸ் முறுக்குன்னு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குது. பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. நான் சாப்பிட்றேன் நீங்களும் தானே சாப்பிட்லாம். நான் வந்து இது மெல்ல முடியாது. நான் உலக்கையில் இடிச்சுங்கிறேன். பல்லு இல்லாதையே இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். படக்குன்னு உடையிருவார். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரை வேக்காடாக எடுத்தீங்கன்னா நெசுக்குங்க. இந்த அளவுக்கு தான் அப்படி ஒடியணும். இப்படி ஒடியணும். நல்லா பொறுக்குன்னு தெளிவு நல்லா விரும்பி சாப்பிடு. இடிச்சா அப்படி பவுடராகுது பாருதா. முன்ன போட்டேன் இன்னதுக்கு போடுறேன். நீங்கள் மிச்சி இருந்தால் மிச்சில் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க. நான் தான் உலக்கில் போடுறேன். பல்லு இல்லாத கூட இந்த மாதிரி சேர்த்திக்குங்க. இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து நல்லா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நுணுக்கி சாப்பிட்லாம். எந்த மாதிரி பவுடராகி போச்சுட்டாரு. நேந்திரம் சிப்பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. தேங்காய் எண்ணெயிலே பொறிக்க வேணுங்கிறது இல்லை. இன்றைக்கி விற்கிற வரைக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு எங்கே போடுறது? இந்த எண்ணெயிலையும் சுட்டுக்கலாம், பாம்பாயிலையும் சுட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். காட்டுக்காரர்கிட்ட வாங்கினா ஒரு சாரை 60-70 கிலோ தான் வரும். வாங்கி இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கோங்க. இது கெட்டு போகிற பண்டம் கிடையாது. மாத கணக்கில் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நான் மிச்சத்தையும் சாப்பிட்டு போடுறேன்.